ஹாய் வணக்கம். மகாநதி சீரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம நினச்சது எல்லாமே நடந்துருச்சு. வீடியோ காலில் இவர் பார்த்துட்டாரு, விஜய் அவர்கள் பார்த்துட்டாங்க. அது நேராக பார்க்க முடியவில்லை. அவர் அந்த பாப்பாவுக்கு அடிபட்டதுனால டாக்டர்கிட்ட வீடியோ கால் பண்ணும்போது அதில் காவேரி கிராஸ் ஆவாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் மெடிசன் நோட் பண்ணணுன்றதுக்காக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டைமில் பார்க்க மாட்டார். பாப்பாவை அழைச்சிட்டு வீட்டுக்கும் போயிடுவார். போயிட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஆயில்மெண்ட் வாங்கலான்னு சொல்லி போவார் பார்த்தீங்களா. அப்போ தான் அந்த ஆயில்மெண்ட் இதை ரெக்கார்ட் பண்ணுமேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல அவர் பார்த்துடுறாரு காவேரியை. பார்த்துட்டு ஒரே ஷாக்கிங் ஆயிடுறாரு. என்ன இது காவேரி மாதிரி இருக்கே, அது ஆல்ரெடி அவர் குரல்லையே கண்டுபிடிச்சிட்டாரு காவேரி மாதிரி இருக்கேன்ட்டு. ஆளை நேர்லேயும் பார்த்துட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, திரும்ப போய் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது, போய் ஸ்கூல்லேயே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் போகிறாரு. ஆனால் அவருடைய பேட் டைம், அவங்க ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அவர் 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லும் போது அப்படியே சேட் ஆகிட்டு வந்துடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனாக்கு அடிபட்டுருதுன்னு சொல்லிட்டு சாரதா காவேரி கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரிம்மா நம்ம போய் அவளை போய் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லும் போது காவேரியும் கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அப்படியே என்ன பண்ணுறாரு, இவர் பாப்பா கிட்ட நம்ம காவேரியை தான் பார்த்தோமா என்னன்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. குரல் கேட்டாச்சு காவேரி மாதிரி, இதுலேயும் பார்த்துட்டோம், சரி கிளாஸ் மிஸ் யாருன்னு கேட்டுருவோன்னு பாப்பாவே எழுப்பி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. உங்கள் கிளாஸ் மிஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னும் போது பாப்பா சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு புரியல. இருமா நான் ஃபோட்டோ காமிக்கிறேன்ற மாதிரி ஃபோட்டோ காமிச்சோன்னே, ஆமாம் இவங்க தான் எங்கள் கிளாஸ் மிஸ்ஸுன்னு பாப்பாவும் உண்மையை சொல்லிடுறாங்க. இவருக்கு அப்படியே ஷாக்கிங்காக ஆகிடுது. அப்புறம் பாப்பாவும் கேட்குறாங்க, அவங்க ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரியும் கேட்டுடுறாங்க. உடனே இதை இவர் பாப்பாவும் தூங்க போய்ட்டுறாங்க. இவருக்கு ஒரே கன்ஃபியூஸ்டு, காவேரி இங்கே இருக்கே, அப்போ ஏன் தாத்தாலாம் நம்மக்கிட்ட செத்துட்டாங்கன்னு சொன்னாருன்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க சித்தியை கேட்குறாங்க, ஏன் தூங்காமல் இருக்கேன்ற மாதிரி. இல்லை இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தியை கேட்கலாமான்னு யோசிக்கிறாரு. சரி ஃபஸ்ட்டு தாத்தாவை கேட்டு அப்புறமா சித்தியை கேட்கலான்ற இதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்கல்ல, அப்போ இவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் பார்க்கறதுக்காக. பாப்பாவை ஸ்கூல்லேயும் கூப்பிட்டு விடுறாரு. பார்த்தா அவங்க தான் இன்றைக்கி வரமாட்டாங்களையா, அவங்க யமுனாவை பார்க்க போயிடுவாங்க. இன்றைக்கும் அவர் பார்க்க மாட்டார். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ கால் வச்சு எதையாவது போய் தாத்தா கிட்ட கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதோடு இந்த எபிசோட் முடியுது. எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்போ இதை தாத்தா கிட்ட காமிச்சு தாத்தா மட்டும் இதை பார்த்துட்டு மாட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், தாத்தாவோட நிலமை என்னன்னு தான் தெரியல. தாத்தா சித்தி எல்லாருமே அவ்வளோதான். இன்னும் நேருக்கு நேர்லாம் பார்த்துட்டாருன்னா இன்னும் வேறு மாதிரி போகும் எபிசோடு. தாத்தாவோட நிலமை தான் என்னன்னு தெரில. என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் அவங்க காவேரி தானே. இன்னும் அவர் நேரில் தான் பார்க்கல. அப்படி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாத்தாவை அவரோட ரியாக்ஷன், விஜயோட ரியாக்ஷன் தாத்தா கிட்டே என்னவா இருக்கும்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.